ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். பிரசாதமாகவும் கடவுளுக்கு வைக்கலாம். இதை வந்து நம்ம கோதுமை ரவை வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல கோதுமையை நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சாதம் மாதிரி நல்லா குலைவாக வெந்த பிறகு ஒரு துணியை விரித்து வெயிலில் காய போட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட பிறகு நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் நல்லா அடிச்சிருங்க. அடித்த பிறகு அதில் வந்து மாவு தனியாக கோதுமை ரவை தனியாக வரும். நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி தனியாக ரவையை ஜலிச்சு எடுத்துட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து எப்படி ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த கோதுமை ரவையை வந்து நம்ம ஒரு அரை கப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே அளந்துக்கோங்க. நான் இப்போ அரை கப்பு கோதுமை ரவை போட்டுக்கிட்டேன். நல்லா வறுத்துடணும். நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்துட்டோம்னா அப்போ தான் நல்லா உதிரியாக நல்லா வரும். இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு கப்பு போட்டேன் இல்லையா, அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பு அளக்குறீங்களோ அந்த கப்லேயே அளந்துக்கோங்க. இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொன்று டேஸ்ட்டுக்கு உப்பு லைட்டாக போட்டுட்டு நல்லா கலந்து வேக விட்டுருங்க. போதும், அழகாக வெந்து வந்துடும். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இதே அளவில் செய்யுங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டோம். மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும். வெந்த பிறகு நான் வந்து நாட்டு சர்க்கரை அதே கப்பில் போடுறேன், ஒரு கப்பு. நீங்கள் எவ்வளோ வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கோங்களா, எது வேணால் போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து பச்சை கற்பூரம் சுவாமிக்கு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஏலக்காய் பொடியோடு வச்சுருங்க. சூப்பரான ஸ்வீட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.